எங்க பிரணவிகாவுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுக்கு மீல் பிளான் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பால் சாதம். அத பண்றதுக்கு குக்கர அடுப்புல வச்சுட்டு சட்டி காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, ஹோல் ஸ்பைசஸ் ப்ளஸ் முந்திரி சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். குக்கர் மூடிய திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க காய்கறிகளை சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ராவாக இருக்க தேங்காய் பாலை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டு வேக விட்டுறலாம். காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் கணக்கில் சேர்த்துக்கணும். இப்போ ஃபைனலாக நறுக்கி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சப்பாத்தி செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் ஃப்ரை செஞ்சுருந்தேன். இந்த பன்னீர் ஃப்ரை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பன்னீரை நீளமாக கட் பண்ணிவிட்டு உப்பு, பெப்பர், அதோட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்திக்கு பட்டரும் கொஞ்சமாக சீனியும் வச்சு கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸும் பிரணவிகாவுக்கு பிடிச்ச மாதிரியே பேக் பண்ணியாச்சு. அதோட ஸ்நாக்ஸுக்கு பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக நட்ஸ் அண்ட் டேட்ஸ் வச்சு பேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மீல் பிளான் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.